நண்பா, இந்த 500 நோட்டை யாராவது 1000 பார்ப்பாங்களா? என்னடா லூசுத்தனமா இருக்கு அப்படி தானே தோணுது. நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் இந்த மாதிரி லூசுத்தனத்தை டெய்லி பண்ணிக்கிட்டே தான். புரியலையா? அப்ப இந்த கதையை கேட்போம். ஒரு ப்ரொஃபசர் தன்னோட வகுப்புல $20 ஏலத்துக்கு விடுறாரு. ஏலத்துல ஒரு கண்டிஷன் சொல்றாரு. ஏலத்துல 2வது வரவங்களும் அவங்க சொன்ன அமௌண்ட்டை கட்டணும் அப்படிங்கிறது தான். ஏலம் ஆரம்பிக்குது. $20, 16, 17, 18 அப்படின்னு போயிட்டே இருக்கு. 20 தாண்டும் போது 2 பேர் தான் ஏலத்துல இருக்கிறாங்க. ஏன்னா தோத்துட்டா நாம சொன்ன அமௌண்ட்டும் கெட்டணும் அப்படிங்கிற பயத்துல $20, $54க்கு ஏலம் போகுது. நாம நம்ம வாழ்க்கைய விளையாட்ட ஆரம்பிக்கும், இல்லைன்னா விளையாட்டுத்தனத்துல ஆரம்பிக்கும். லாபம் கிடைக்குமேனு ஆரம்பிச்சு கடைசியில் நஷ்டம் ஆயிடக்கூடாதுன்னு பயத்திலேயே நஷ்டப்பட்டுக்கிட்டே தானே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங். டே 17. சைக்காலஜி இதுக்கு பேரு சங்க் காஸ்ட் ஃபெலசி. ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சும் இவ்வளவு தூரம் வந்துட்டுமேன்னு கவலைப்பட்டு நேரத்தையும் பணத்தையும் வேஸ்ட் பண்றது வழி தெரியாத ஊருக்கு ட்ரெயின் ஏறி ரொம்ப தூரம் போற மாதிரி. அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டா நம்மளுடைய நஷ்டமாவது கம்மியாகும். தூரம் அதிகமாக நஷ்டம் என்னமோ நமக்கு தான். நோ வென் டு குவைட். தப்பான இடத்துல பிடிவாதமா உட்காந்துருக்காதீங்க. தப்பான இடம் தெரிஞ்சவொன்னே அங்கிருந்து கிளம்பிருங்க. ரெடினா குவைட்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு கண்டென்ட்டோட வேற ஒரு ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன். நான் உங்க அருள்ராம், ஏம் கன்சல்டிங் லைஃப் ஸ்கில் கோச் அண்ட் ட்ரைனர். டேக் கேர். பாய்.